வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். உடனடியாக புறப்பட்டு வாருங்கள், முக்கிய தமிழ் கட்சிகளை அழைக்கின்றார் இந்திய தூதுவர். பிரதான தமிழ் கட்சிகளின் தலைவர்களை கொழும்பில் இருக்கும் இந்திய தூதுவர் சந்திப்புக்காக அழைத்துள்ளார். கொழும்பில் இருக்கும் இந்திய தூதரக இல்லத்தில் இந்த சந்திப்புகள் நடக்கும் என்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழிசை கட்சியின் சந்திப்புக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இருதரப்பை ஒற்றுமையாக களமிறக்குவதற்கான சந்திப்பாக இது இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. வீட்டு வாடகை கொடுத்தவர் படுகொலை. கம்பகாவில் வீட்டின் உரிமையாளரான பெண் ஒருவர் கழுத்து நெரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவிக்கின்றது. விலிவேரியா பிரதேசத்தில் வாடகைக்கு வீடு வழங்கும் வீட்டின் உரிமையாளரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். படுகொலையின் பின்னர் 8 லட்சம் ரூபாய் பணமும் 18 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளும் கொள்ளையிடப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் வெளிவேரியா தெற்கு பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடைய மங்கலிகா என்ற பெண் உயிரிழந்திருக்கின்றார். குறித்த பெண்ணின் வீட்டின் அறையில் தங்கியிருந்த தம்பதியை இந்த கொலைச்சியை செய்திருப்பதாக முதல்கட்ட விசாரணை சொல்லப்படுகின்றது. குறித்த பெண் வீட்டில் இருந்தபோது போர்வையினால் மூடி மூச்சுவிட முடியாதவாறு அழுத்தி கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த பெண் அணிந்திருந்த தங்க நகைகள் மற்றும் அவற்றுடன் பெறுமதியான நகைகளும் குறித்த தம்பதியினர் தப்பிச் செல்ல முயற்சித்ததாகவும் எனினும் குறித்த வீட்டில் மற்றொரு வாடகை அறையில் தங்கியிருந்த தம்பதி கொள்ளையுடன் தொடர்புடைய ஆண் நபரை பிடித்து போலீசார் ஒப்படைத்துள்ளனர். தப்பியோடிய பெண்ணை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணை ஆரம்பித்திருப்பதுடன் வாடகைக்கு தங்குமிடங்களை வழங்கும் போது அந்த நபர்கள் தொடர்பில் உரிய முறையில் விசாரணை செய்யுமாறும் போலீசார் பொதுமக்களிடம் கேட்டு நிற்கின்றனர். கலைக்கப்பட்டிருக்கும் அரசு நிறுவனங்கள் அனுருகுமார தீவிரமாக ஆராய்வோம். இலங்கையின் திரிபோசா நிறுவனம் உட்பட பல அரசு நிறுவனங்கள் கலைப்பது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்படுகின்றது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்காவின் கீழ் நிர்வகிக்கப்படும் நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை உருவாக்கம், திட்டமிடல், சுற்றுலா அமைச்சு தொடர்பான நோக்கங்களுக்கு அமைய விசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இலங்கை திரிபோசா நிறுவனம், இலங்கை பத்திரிகை பயிற்சி நிறுவனம், சிறுவர் பாதுகாப்பு தேசிய அறக்கட்டளை நிதியம், திரைசேரி செயலருக்கு சொந்தமான நிறுவனங்கள், குறைவான செயல்திறன் கொண்ட நிறுவனங்கள், பயன்படுத்தப்படாத சொத்துக்கள் சட்டத்தின் மறுமலர்ச்சி சட்டத்தின் கீழ் கலைக்கப்பட உள்ளன. கலைக்கப்பட உள்ள அல்லது ஏனைய நிறுவனங்களுடன் இணைக்கப்பட இருக்கும் நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் உயிரிழந்தவரின் ஜனாசாவை மீட்டு தருமாறு உருக்கமான கோரிக்கை. வவுனியா ஆண்டி புளியங்குளம் பகுதியில் வசிக்கும் 3 பிள்ளைகளின் தாயொருவர் சவுதி அரேபியா நாட்டில் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை மீட்டு தருமாறு கணவர் கோரிக்கை வைக்கின்றார். எனது மனைவி கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக வேலை வீசாவில் அனுராதபுர பகுதியில் இருக்கும் முகவர் ஒருவனூடாக சவுதி அரேபியா சென்றார். பயணம் செய்த நாளில் இருந்து இதுவரை காலமும் சாதாரண தொலைபேசியில் தான் எம்மோடு கதைத்து வந்துள்ளார். அவரது முகத்தை கூட நாம் பார்க்கவில்லை. கடந்த சில நாட்களாக தனக்கு அங்கு சித்திரவதை இடம்பெறுவதாகவும் தன்னை உடனடியாக நாட்டுக்கு திருப்பி எடுக்குமாறும் கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக பல தடவைகள் அவரை அனுப்பிய முகவரிடம் கூறியும் உரிய பதில் அவருக்கு தரவில்லை. இந்த நிலையில் எனது மனைவி சில நாட்களாக என்னுடன் தொடர்பினை ஏற்படுத்தவில்லை என்றும் நாம் முகவரை அணுகிய போது அவர் சுகையினமிழந்து இருப்பதாக எமக்கு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். அவர் உயிரிழந்து 15 நாட்களின் பின்னரே எமக்கு தகவல் வழங்கப்பட்டது. தற்பொழுது உயிரிழந்து 40 நாட்கள் கடக்கின்ற நிலையில் எனது மனைவியின் உடலை கொண்டு வருவதற்கான இந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. எனவே அவரது சடலத்தையாவது விரைவாக பெற்றுத் தருவதற்குரிய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு நிற்கின்றோம். குறித்த சம்பவத்தில் நிலூபா என்ற 38 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயாரை உயிரிழந்திருக்கின்றார். கைத்துப்பாக்கிகளை உடனடியாக ஒப்படையுங்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தரவு. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியினை பாதுகாப்பு அமைச்சிடம் தாமதமின்றி திரும்ப ஒப்படைக்குமாறும் உத்தரவிடப்படுகின்றது. இந்த துப்பாக்கிகள் பெற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கைத்துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறும் பாராளுமன்ற அதிகாரிகள் தனித்தனியாக கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அண்மையில் கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் 225 உறுப்பினர்களில் 100க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக கைத்துப்பாக்கிகளை பெற்றுள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக குறைந்தபட்சம் 2 துப்பாக்கிகளை வைத்திருக்க அனுமதிப்பதாக முன்னே அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை தொடர்ந்து இந்த சமீபத்திய மாற்றம் ஏற்பட்டிருந்தது.
ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக ஆகஸ்ட் மாதம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அப்போதைய அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன நாட்டில் நிலவும் வன்முறை போக்குவரத்துக்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 துப்பாக்கிகள் வைத்திருக்க புதிய கொள்கை அமுல்படுத்த அரசாங்கம் தீர்மானித்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தங்க விலை சுட்டன்கள். நாட்டில் தங்கத்தின் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் 24 கரட் 1 கிராம் தங்கத்தின் விலை 26,312 ரூபாய். 24 கரட் 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 2,10,500 ரூபாய் என்று விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவிக்கிறார். இதே நேரத்தில் 22 கரட் 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 1,94,500 ரூபாய். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 211 ரூபாய், கனேடியன் டாலர் 225 ரூபாய், சிங்கப்பூர் டாலர் 237 ரூபாய், ஐக்கிய அமெரிக்க டாலர் 302 ரூபாய், சுவிஸ் பிராங்க் 362 ரூபாய், ஸ்டெர்லிங் பவுண்ட் 406 ரூபாய், யூரோ ஒன்றின் பெறுமதி 339 ரூபாய். தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 794 ரூபாய், குவைத் தினார் 981 ரூபாய், ஓமான் ரியால் 777 ரூபாய், கட்டார் ரியால் 82 ரூபாய், சவுதி அரேபியா ரியால் 79 ரூபாய், ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 81 ரூபாய். கூட்டணி முயற்சிகள் படுதோல்வி. சஜித் பிரேமதாசா டனில் தனிபலி. ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைத்து கூட்டணி அமைக்கும் முயற்சி தோல்வியில் முடிவடைந்ததாக அறிய முடிகிறது. பொது தேர்தலில் களமிறங்குவதற்கு சஜித் அணியினால் முன்வைக்கப்பட்ட கடும் நிபந்தனைகளே கூட்டணி முயற்சி சாத்தியமில்லை என்று சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக பொது தேர்தலில் தொலைபேசி சின்னத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி களமிறங்க இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கிய தரப்புகள் இணைந்து தனித்து போட்டியிட இருப்பதுடன் இது தொடர்பான அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியிடப்படலாம் என்று நம்பப்படுகின்றது. பெர்மிட் சர்ச்சையில் சிக்கினார் விக்னேஸ்வரன். கிளிநொச்சியில் வழங்கப்பட்டிருக்கும் மதுபான சாலை பெர்மிட்டுகள் ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரனின் கோட்டாவில் வழங்கப்பட்டுள்ளமை அம்பலமாக இருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கரடிப்போக்கு சந்தையில் ஏனையின் வைன் ஸ்டோர் என்ற பெயரில் இயங்கும் மதுபான சாலைக்கான அனுமதி வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் ஊடாக பெற்றுள்ளமை உறுதி செய்யப்படுகின்றது. விக்னேஸ்வரன் அவர்கள் 2ஆம் மாதம் 19ஆம் தேதி அன்று எழுத்து மூலம் வழங்கிய கடிதத்தின் அடிப்படையில் இந்த மதுபான சாலைக்கான அனுமதி அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊடாக வழங்கப்பட்டிருந்தது. தனுஷா நடராசா என்ற பெயரில் இந்த மதுபான சாலைக்கான விக்னேஸ்வரன் பரிந்துரை செய்ததாகவும் இவ்வாறு உங்கள் பெயரில் இந்த மதுபான சாலை வழங்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவருமான விக்னேஸ்வரனை தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த மதுபான சாலை அனுமதியை தாய் தந்தை அற்ற பெண்மணிக்கு பெற்றுக் கொடுத்தேன் என்றும் நான் எடுக்கவில்லை என்றும் பதில் வழங்கியிருக்கின்றார். சகோதரியை காதலன் ஏமாற்றிய விரக்தியில் 21 வயதுடைய லோஜினி தற்கொலை முயற்சி. யாழ்ப்பாணத்தில் தனது சகோதரியை அவரது காதலன் விட்டுச் சென்றதனால் மனவிரக்தியடைந்த யுவதியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கின்றார். கோண்டாவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் லோஜினி என்ற யுவதியை உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் குறித்து கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் குறித்த யுவதியின் சகோதரி அவரது காதலுடன் சென்றுள்ளார். பின்னர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு வந்து இருவரும் பிரிந்து செல்வதாக முடிவெடுத்து பிரிந்து சென்றனர். இந்த நிலையில் பிரிந்து சென்ற சகோதரி மாத்திரைகளை உட்கொண்ட நிலையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். தாயார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மகளை பார்க்க சென்ற வேளை வீட்டிருந்த மகள் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிரிழந்திருக்கின்றார். இவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு வருகின்றார். கோத்தபா ராஜபக்ச செய்ததையே அனுரகுமார் திசநாயக்கா செய்வதாக அழுத்கம குற்றம் சுமத்தால். ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவின் அண்மைக்கால தீர்மானங்கள் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச தனது தேர்தலுக்கு பின்னர் எடுத்த தீர்மானங்களை ஒத்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கம தெரிவிக்கின்றார். கோத்தபா ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவுடன் அவரும் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான 993 வாகனங்களை ஏனைய திணைக்களங்களுக்கு பகிர்ந்தளித்திருந்தார். மதிய உணவு இடைவெளிக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை குறைத்து பால் தேநீருக்கு பதிலாக சாதாரண தேநீரை வழங்கினார். ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக சிறிய வீடொன்றில் தங்கியிருந்தார் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியிருந்தார்.
மக்களின் அதிக எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டாலும் அவ்வாறான அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்வது கடினம் என்று தெரிவித்த மஹிந்தானந்த அலுத்கம கோத்தபா ராஜபக்சவுக்கும் இதுவே நேர்ந்தது என்றும் குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்த சகருடன் இணைந்து விரிவான எதிர்க்கட்சியொன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்கின்றார். எதிர்வரும் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் புதிய கூட்டணி அமைக்கப்படும். ரணில் விக்ரமசிங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கினாலும் பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்துக்கு வர மாட்டார் என்றும் அவர் ஏற்கனவே அறிவித்திருப்பதாக மஹிந்தானந்த அலுத்கம தெரிவிக்கின்றார். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் அதிகாலை சிக்கிய இளம்பெண். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இன்று அதிகாலை பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 55,25,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்த பெண்ணே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் யாழையில பிரதேசத்தினைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண். குறித்த பெண் வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இன்று அதிகாலை துபாயிலிருந்து எமிரேட் ஏர்லைன்ஸ் விமானமூடாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றார். அவரது பயணப் பொதிகள் பரிசோதித்த போது இந்த சிகரெட்டு பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 36,800 சிகரெட்டுகள் அடங்கிய 184 பெட்டி சிகரெட்டுகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதுடன் எதிர்வரும் 2ஆம் திகதி வரை நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவும் இருக்கின்றார். இந்த நாட்டின் கடவுச்சீட்டுக்களை உலகமே மதிக்கும் நிலைக்கு நாம் கட்டியெழுப்புவது அவசியம். இந்த நாட்டின் பிரஜைகளுக்கு நான் இலங்கையர் என்ற பெருமையுடன் கூறக்கூடிய நாட்டை உருவாக்குவதும் அவசியம். இந்த நாட்டின் பிரஜையாக இருப்பது பெருமை என்றும் நாட்டு மக்கள் உணரும் வகையில் இந்த நாட்டை உருவாக்குவது அவசியம் என்றாம். அதற்கு உங்களின் கூட்டு பங்களிப்பு தேவை என்றும் அறிவுகோவல் விடுத்திருக்கின்றார் அனுர்குமார் திசாநாயக்கா. இன்று நள்ளிரவு தொடக்கம் எரிபொருள் விலை திருத்தம் வெளியானது தகவல். புதிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அரசாங்கத்தின் கீழ் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் பொதுமக்கள் மத்தியில் பாரிய எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு தொடக்கம் மாற்றம் செய்யப்படலாம் என்றும் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. பெரும்பாலும் எரிபொருள் விலை குறைக்கப்படலாம் என்று எதிர்வு கூறப்படுகின்றது. கடந்த மாத விலைச்சூத்திரப்படியின் அடிப்படையில் 92 ரக பெட்ரோல் ஒன்றின் விலை 12 ரூபாவினால் குறைக்கப்பட்டு தற்பொழுது 332 ரூபாய் விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 2 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 377 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை இந்த மாதத்துக்கான எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் 31ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஸ்டேல் நாட்டில் இலங்கையர் ஒருவர் எடுத்த விபரீத முடிவு. ஸ்டேலில் வேலைக்காக சென்ற இலங்கை இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கின்றார். தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கலாம் என்று ஸ்டேலுக்கான இலங்கை தூதுவர் அறிவிக்கின்றார். கண்டியில் வசித்து வந்த 35 வயதுடைய நபரே உயிரிழந்திருக்கின்றார். குறித்த நபர் 6 மாதங்களுக்கு முன்னர் வேலைவாய்ப்புக்காக ஸ்டேல் வந்ததாகவும் விவசாயத்துறையில் பணியாற்றி வந்ததாகவும் இலங்கை தூதுவர் குறிப்பிடுகின்றார். உயிரிழந்த நபரின் சடலத்தை இலங்கை அனுப்பும்படியின் தொடர்பில் தற்பொழுது செயற்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் அறிவிக்கின்றார். ஆதாரத்தோடு வெளியாகியிருக்கும் பார் பெர்மிட் உரிமையாளர்களின் விவரங்கள். கிளிநொச்சியில் சந்திரகுமாரும் விக்னேஸ்வரனும் அங்கையனும் டக்ளஸும் தான் சாரைக்கடை வைத்திருக்கின்றார்கள். இதனை யாரும் கதைக்க தயாரில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் உரிமையாளர் யார் என்றும் யாரும் அறிந்து கொள்ளலாம். கந்தசாமி கோவிலும் கரடிப்போக்கு சந்தைக்கும் இடையில் இருக்கும் ஒரு பார் முன்னாள் முதல்வர் விக்னேஸ்வரனுக்கு வழங்கப்பட்டிருப்பதுடன் இந்த பார் ஏனையின் வைன் ஸ்டோர் என்ற பெயரில் திறக்கப்பட்டிருக்கின்றது. சந்திரகுமாரின் மனைவியின் பெயரில் கரடிப்போக்கு சந்தையில் 2 பார்கள் உள்ளன. பரந்தனில் இருக்கும் 2 பார்கள் அங்கையனின் தம்பியின் பெயரில் இருக்கும் நிறுவனத்தின் பெயரில் இருக்கின்றது. 55ஆம் கட்டைக்கு அருகில் தொண்டமான் நகரில் அங்கையனின் தந்தை ராமநாதனின் பெயரில் ஒரு பார் திறக்கப்பட்டிருப்பதுடன் அந்த பார் கேட்ட கடிதம் வெளியாகியிருக்கின்றது. கனகபுரம் பகுதியில் இருக்கும் கிளிநொச்சி அதிக விலைக்கு விற்கப்பட்ட பார் இது டக்ளஸின் தம்பியான தயானந்தாவின் பெயரில் இருக்கின்றது. பூநகரி சந்தையில் இருக்கும் சாராய நிறுவனத்தின் பெயரில் இருப்பதுடன் இது யாழ் நகரில் ஏற்கனவே பார் வைத்திருக்க நபர்தான் வாங்கியிருக்கின்றார். கொழும்பைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவரினால் கனகபுரம் வீதியில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கின்றது.
கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கும் புலம்பெயர் வாழ் பிரபல தமிழ் வர்த்தகர் பெயரில் இருப்பதுடன் அதுவும் சாராய நிறுவனத்தின் பெயரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் கிளிநொச்சியில் 11 பார்கள் இருந்தன. இப்போதும் 11 பார்கள் இருக்கின்றன. 6.5 லட்சம் மக்கள் இருக்கும் யாழ்ப்பாணத்தில் 67 பார்கள் இருக்கின்றன. 2 லட்சம் மக்கள் இருக்கும் கிளிநொச்சியில் 11 பார்கள் இருக்கின்றன. 2.5 லட்சம் மக்கள் வாழும் வவுனியாவில் 39 பார்கள் இருக்கின்றன. 1.8 லட்சம் மக்கள் வாழும் முல்லைத்தீவில் 11 பார்கள் இருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.